ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாருன்னா, இன்னைக்கு யாரை வந்து மயக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க, யாரை உன்னோட வலையில் வீழ்த்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி பதறியாக போயிடுவாங்க. அப்போ அவர் ஹீரோயின் பதறும் போது அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நீ அவுட் ஆஃப் மைண்டில் இருக்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஹீரோ கண்டுக்கவே மாட்டார். திரும்ப திரும்ப அவங்களுக்கு கிஸ் பண்ண போகும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. திரும்ப நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். ஹீரோயின் கிட்ட அப்படியே தான் இருந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் அப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நான் வந்துட்டு இப்போ வந்து உங்கள் அப்பா கூட பழகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறமா தான் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் காட்டுவாங்க. அதில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். அது வந்து என்னன்னா ஒரு பெண்டன்ட் ஒன்று, அதாவது என்ன சொல்கிறது, அதாவது செயினில் உள்ள பெண்டன்ட் இருக்கும்ல, அந்த பெண்டன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்துட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட தான் இருக்குது. ஸோ ஹீரோட அப்பா தான் அவங்களோட டார்கெட்டு. அதை எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு லக்கா ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதுக்காக தான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட பழகுறாங்க. எப்படி பழகணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு, அதாவது ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு வந்து விளையாடுவாங்க. அதில் வந்துட்டு தோத்து போகிறது, ஜெயிக்கிறது, பணம் வர்றது அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேம்லாம் அவருக்கு ரொம்பவே இஷ்டம். அப்போ அந்த கேம் சென்டரில் வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த சிஸ்டமோட ஹெல்ப் மூலயமா வந்துட்டு அவங்க அதை கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. நைட் வந்து 11:50 வரைக்கும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. எத்தனை கேம் விளையாடினாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு எப்போவுமே கேம் விளையாடி அவர் ஜெயிச்சு தான் பழக்கம். இந்த மாதிரி அவங்க விளையாட வந்திருக்கும் போது இந்த பொண்ணு புதுசாக வந்திருக்கா, இவ யாரு கூட விளையாடினாலும் அவள் தான் ஜெயிக்கிறான்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நான் விளையாடி பார்க்குறேன்ற மாதிரி அவங்க அப்பா, ஹீரோட அப்பா சொல்லுவார். அதே மாதிரி விளையாடி விளையாடி பார்ப்பாரு. ஹீரோன் தான் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக 11:50 ஆகிடும். அப்போ அடுத்த கேம் வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லுவாங்க. இல்லை இன்னொரு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பா சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு சிஸ்டத்திட்ட அவங்க பேசுறதுக்கும் அது சிஸ்டம் வந்து திரும்ப டைம் வந்து 11:50க்கு கொண்டு வந்து வைக்க திரும்ப ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு ஹீரோயின் திரும்ப ஜெயிச்சிருவாங்க. இதனால் அவங்க அப்பா என்ன நினைப்பாரு, இப்போ நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளால ஜெயிக்க முடியாமல் ஒரு தீர்க்காகனா அவரை நம்மள சொந்தமாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வரும். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள அப்படி தான் கனெக்ஷன் ஆகியிருக்கும். இப்போவும் வந்துட்டு விளையாடி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவர் இதில் ரொம்ப அடிக்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜெயிச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோனுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ வருவார். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உங்கள் அப்பாவை பற்றி தான் யோசிக்கிறேன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஹீரோ வந்து கெஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்கும். அப்போ ஹீரோன்னு சொல்லுவாங்க, பக்கத்து ரூமில் தான் உங்கள் அப்பா இருக்காரு, என்கிட்ட நடந்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் என்னன்னா அவங்க அப்பாவுக்கும் ஹீரோயினை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவரும் அப்படிதான் அவங்க கிட்ட பழகணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாரு. என்ன பண்ணுவார், எங்கே போனாலும் ஹீரோயின் எல்லாம் போகவே மாட்டார். இப்போ எல்லாருக்கிட்ட என்ன பேச்சா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, முன்னாடியை விட இப்போ அவர் அதிகமாகவே கேம் எல்லாம் ஜெயிக்கிறாரு. காரணம் வந்து இந்த பொண்ணு தான். அதனால அந்த பொண்ணு எங்கேயுமே விட்டுட்டு போகிறதே இல்லை. ஈவன் அவர் வந்துட்டு ஒரு டான்ஸ் கிளப் போனால் கூட அவங்கள கூட்டிகிட்டு போகவே மாட்டார். எல்லா இடத்துலையும் அவங்கள ஒரு லக்கி சாம்பாகவே வச்சிருப்பாரு. எங்கே போனாலும் வந்தாலும் இப்போ ஹீரோயின் எல்லாம் போக மாட்டார். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. அது டான்ஸ் ஆடுறதுக்கு வந்திருப்பாரு. அவங்க உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இவ என்ன புதுசாக இருக்கா, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இதில் அவர் ஜெயிக்கிறாரு, அதனால தான் அவருக்கு அப்படி அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா, ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவள் அந்த பொண்ணை ஹீரோயினை கூட்டிகிட்டு உள்ளே வரும்போது அங்கே உள்ளவங்களாம் வெல்கம் பண்ணிட்டு ஹீரோனுக்கு கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் கையை கொடுக்கறத பற்றி அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கையை கொடுத்துருவாரு. ஏன்னா அப்போ தான் ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க, ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து தெரியாத மாதிரி, என்னப்பா இப்போல்லாம் இந்த பொண்ணோடய சுற்றிட்டு இருக்கீங்க, இவங்க தான் என்னோட ஸ்டெப் மதரா அப்படின்ற மாதிரி வேற கேட்பாரு. அதுக்கு அவங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சரி வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரிங்க் பண்ணுற மாதிரி பண்ண போவாங்களா. சரி ஓகே, உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்திருப்பீங்க, நான் இதுக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். கிளம்பும் போது ஹீரோயின் மேலே லைட்டாக அந்த ட்ரிங்க்ஸை வந்து கொட்டி விட்டுருவாரு. ரெஸ்ட் ரூம் இங்கே தான் இருக்குது, நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கோங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிடுவார். ஹீரோயின் போய் வாஷ் பண்ண போகும்போது கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துட்டு, இப்போ நீ எதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவை வந்து மயக்க பார்த்துட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவார். ஹீரோயின் பதில் சொல்லும் போது, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் இவ்வளோ ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயின் என்ன உள்ள பேசுவாங்கன்னா, என்னோட டார்கெட் இப்போ உங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேற வெளியே நின்று கதவை தட்டிகிட்டே இருப்பார். என்ன லாக் ஆயிருக்கு, அவனும் எதுவுமே சத்தம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வேற என்ன சொல்வாருன்னா, உனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அப்பாவுக்கு வந்து நம்ம 2 பேர் லவ் பண்ணது தெரியாது, நீ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது, அதனால இந்த வேலையை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுவார். கதவு தட்டி தட்டி பார்த்துட்டு இவங்க திறக்கலை அப்படின்ன உடனே கதவு உடச்சிட்டே உள்ள வர பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை தூக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து அவர் தள்ளி விட்டுட்டே இருப்பாங்களா. அப்போ திடீர்னு ஒரு ஆள் வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஷூட் பண்ணிடுவார். அதே இடத்துல ஹீரோ வந்து இறந்தே போயிடுவார். இதை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த சிஸ்டம் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ அவர் வந்து இறந்துட்டாரு, அப்போ கேம் வந்து இங்கே ஸ்டாப் ஆகுது, நீ திரும்ப வந்து ரீலோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து டைம் எல்லாம் செட் பண்ணி வைக்கும் போது இப்போ ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த புதுசாக வந்து ஹீரோவை ஷூட் பண்ணார்ல, அவர் வந்துட்டு அவங்க அப்பாலேருந்து எல்லாரையுமே, அதாவது கன் பாயிண்ட்ல அப்படி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. எதுக்காகனா வந்து அந்த பெண்டன்ட்டுக்காக தான் இப்போ எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அவனே அவங்க அப்பா வந்து நான் சொல்றது கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டு அவர் பேசுறது பிடிக்காம அந்த ஆள் வந்து இப்போ ஹீரோட அப்பா
அப்பாவை ஷூட் பண்ணுவார். அங்கேயே அவர் திரும்ப இறந்து போயிடுவார். திரும்ப ரீலோட் பண்ணுவாங்க ஹீரோயின். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இது ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும்னு ஹீரோயினை கூப்பிட்டு அப்புறமா அவங்க வந்துட்டு திரும்ப ரீலோட் பண்ணணும். அவங்க அப்பாவை முழிச்சிருவார். இப்போ அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். ஹீரோட டவுட்னால ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு இது ஒரு கேம் தான். இந்த கேமில் வந்துட்டு இந்த சிஸ்டம் சொல்கிற மாதிரி நான் ரீலோட் பண்ணிகிட்டே இருக்கனால தான் இருக்குது. இல்லை அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீ இறந்ததாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போகிறாங்களா அப்போ தான் ஹீரோ கால் பண்ணி ஏதோ பேசிகிட்டே இருப்பார். ஹீரோயின் இப்போ வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவெல்லாம் மிரட்டிட்டு இருந்தாலும் அவங்களாம் வந்து போலீஸ்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ ஹீரோயினை வந்து பிடிச்சி மிரட்ட பார்ப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து அந்த ஹேண்ட்பேக்கில் வந்து ஏதோ திங்ஸை வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு இப்படி கையை எடுப்பாங்கன்னு அப்படி அவங்க சொடுக்கு போட்டால் தான் டைமிங் வந்து திரும்ப ரீலோட் ஆகும். அந்த மாதிரி போகலான்னு போகும்போது நீ அசைஞ்சா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டவும் அப்படியே கண்ணை மூடிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்கு அசிஸ்டண்ட்டாக வராருல அந்த போலீஸ்க்கு அவங்க 2 பேரையுமே ஹீரோ வந்து ஷூட் பண்ணிடுவார். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஆக்ஷன் சீன் மாதிரி நடந்து அவங்க எல்லார்ட்ட வந்து ஹீரோயின் இப்போ காப்பாற்றிடுவார். ஹீரோயின் இப்போ மேலே தூக்கிடுவார். கையில் தூக்கி வச்சுப்பாரு. அதோட ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணாலும் அந்த போலீஸ் அவரை வேற கையில் வேற ஷூட் பண்ணிடுவார். அதோட அவங்க எல்லாரும் இது பண்ணிட்டு ஹீரோனை தூக்கிட்டு வரும்போது நீ ரொம்ப டேஞ்சரோட விளையாடுறேன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாரு, நீயும் கூட தான். ஏன்னா இப்போ இந்த கேம்லாம் விளையாடுறதுனால போலீஸ்லாம் வந்து பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப டேஞ்சர்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிக்கிட்டே ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவார். வந்த உடனே ஹீரோட அப்பா முழிச்சு தான் இருப்பாரு. ஏன்னா இவங்களுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோ என்ன சொல்வார், இது ஒரு ஆக்சிடென்ட் தான், நாங்கள் ஒன்றும் வேணும்னே வரல, யதார்த்தமாக அவங்கள பார்த்து அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அப்பா என்ன சொல்வார், சரி நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா போகலான்னு ஹீரோயின் கையை பிடிச்சி அவர் பாட்டுக்கு கூப்பிட்டு போக பார்ப்பாரு அவர் ரூமுக்கு. ஒன்று ஹீரோ இந்த என்ன பண்ணுவார், ஹீரோயினோட இந்த கையை பிடிச்சிப்பாரு. இப்போ அவங்க அப்பாவும் ஹீரோவும் பார்க்க, ஹீரோயின் இவரையும் அப்பாவையும் மாறி மாறி பார்க்க சொல்வார், நீங்கள் வந்து அந்த ஹீரோயின் கிட்ட வந்து ரெஸ்ட் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட என்ன சொல்வார்னா, நீங்களும் நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா, உங்களோட ஹெல்த் தான் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி புதுசாக வர ஆளுங்களை நம்பி எதுவும் ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். உறைஞ்சு போய் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, என் பையன் வந்துட்டு கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாமல் தான் நடந்துப்பான். ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து அவன் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்து போயிட்டா. அதனால் அவனுக்கு டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அதனால தான் அவன் அப்படி இருக்கான். சரி இவனை நினச்சாலே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்வார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்றேன்னு இவங்க சொல்லுவோம். சரி ஓகேவா அப்படின்ற மாதிரி இவர் ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவார். மசாஜ் பண்ணுறன்ற பேரில் அவருக்கு மடியில் போய் உட்காந்துட்டு மசாஜ் பண்ணுவாங்க. அவர் அதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை அங்கேயும் இங்கேயும் அப்படி டச் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோ அப்போ தான் அந்த ரூமில் ஏதோ எடுக்க வர மாதிரி வந்துட்டு அதை வேற பார்த்துட்டு முறைச்சிட்டு இருப்பார். இன்னொரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ இருக்கிறத பார்த்தாலும் டக்குன்னு கையை தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்து வலி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்கும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வாரா, சரி ஓகே அப்போனா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உடனே ஹீரோட அப்பா என்ன பண்ணுவார், அங்கே வேலை பார்க்குறாங்களா அவங்கள கூப்பிட்டு இவங்களை வந்துட்டு மாடியில் உள்ள அந்த ரூமில் தங்கவை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் இப்போ அந்த மாடிக்கு அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஹீரோனுக்கு இப்போ இந்த இடத்துலயே அந்த பெண்டன்ட்டை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ரூம் வந்துட்டு இல்லை இப்போ ஸ்டடி ரூம்னு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே யாரும் போகக்கூடாது, இங்கே மட்டும் தங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு வேலை அங்கேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் தேடுவோம்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. பார்த்தா அவங்க கட்டில் மேலேயே அவங்களுக்கான நைட் ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்கள ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் பார்த்தோம்ல, ஹீரோ வந்து கேட்பார்ல இப்போ யாரை மயக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் ஃபுல்லாகவுமே அந்த ரொமான்டிக் சீன் ஃபுல்லாகவே இங்கே வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக அவங்க ரூம் லைட் எரிச்சிட்டே இருக்கிறதோடனே அவங்க அப்பாவுக்கு டவுட் வந்துடும். உடனே வந்து கதவு தட்ட ஆரம்பிச்சிருவாரு. இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கேட்கும் போது உங்கள் அப்பா தான் வெளியே நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோ கேட்காம அவங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அவ்வளோ நேரத்துக்கு. அதோட பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா வேற கதவு தட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே கதவு ஓப்பன் பண்ணிக்கிட்டே வர்ற மாதிரியே ஆகிடும். அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு வெளியே குளிச்சுட்டு வர மாதிரி வருவாங்க. என்னாச்சு இவ்வளோ நேரம் கதவு தட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், இல்லை நான் வந்து பாத் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணி சத்தத்தில் வந்து நீங்கள் சத்தம் போடுறது எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவர் மேலே எங்கேயும் பார்த்துட்டே இருப்பார். அப்பவும் அவருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அதோட இந்த கர்டன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே அசைகிற மாதிரி இருக்கும். அது பின்னாடி யாரோ இருக்காங்களன்ற மாதிரி நான் உனக்கு அந்த ஜன்னல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போகிறேன், அதனால தான் உனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் நீங்கள் பண்ணணுமா, இந்த குடும்பத்தில் பெரிய ஆள் நீங்கள், இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவருக்கு என்னென்னா இங்கே யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும். டக்குன்னு போய் அந்த கர்டன்ஸை நவத்தி பார்ப்பார். யாரும் இல்லைன்ற உடனே சரி ஓகே இந்த லைட்ஸ் வந்து ஆனாக இருக்குது அப்படின்றதுனால தான் இன்னும் நீ தூங்கலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்தேன், நீ போயிட்டு நல்லா தூங்கு, காலையில் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. படுத்து தூங்கலாம்னு நினைக்கும்போது அவங்களுக்கு தூக்கமே வராது. இப்போ இதை நான் ரீலோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்க சொடக்கு போட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ முன்னாடி நடந்த மாதிரி நடக்காமல் ஹீரோ இங்கே வருவார். ஆனால் ஹீரோ ஒன்றும் பண்ண மாட்டார். இவங்க தான் ஹீரோ கிட்ட அவங்கள பிடிச்சி இழுத்து அவர் காதில் வந்துட்டு ரகசியம் சொல்கிறன்ற பேரில் அவருக்கு கிஸ் பண்ணி இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட நீ பழகுறேன்னு சொல்லும்போது அவர் அதை பற்றி கேட்க விடாமல் இவங்க ஹீரோ இப்போ முன்னாடி என்ன பண்ணாரோ அதை இவங்க அதை பண்ணுற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. அதோடு இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோவோட ரூமில் வந்து இவங்க இருப்பாங்களா. இப்போ அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு இவ்வளோ லேட் நைட் ஆகுது, நீ என்ன பண்ணுற பையனோட ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது, இல்லை லாஸ்ட்டு ஒரு இதில் வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது இவர் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணார், அந்த போலீஸ்காரங்கள்ட்ட இவர் தான் என்னை காப்பாற்றினார், அதுக்காக அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் பாட்டில்
பேப்பர்ல ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, அப்படியே அவர பார்த்து ஒரு கண்ண அடிச்சுட்டு அங்கருந்து போவாங்க. உடனே ஹீரோட அப்பாவுக்கு கோவமா இருக்கும். அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, நாளைக்கு வேலை இருக்குல்ல நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்பாகிட்டயும், மகன்கிட்டயும் டாட்டா காட்டிட்டு கிளம்பிருவாங்க. இவங்க 2 பேரும் இப்ப பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப அப்பா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவ வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு ஸ்டெப் மதரா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன சொல்வாரு, எங்க அம்மாவோட இடத்துல நீங்க யார கொண்டு வந்தாலும் அதுக்கு ஈடா அது ஆகாது. அத நான் ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. இதனால இவங்க 2 பேருக்கு இடையில வந்து வாக்குவாதம் மாரி ஆயிடும். அவரோட இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவங்க வந்து தன்னால இறந்தாங்களா? இல்ல நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, உடனே இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுறேன்னா உன்ன பையன்னு கூட பார்க்க மாட்டேன்னு அவர் சொல்ல, இப்படியே இவங்க 2 பேருக்குள்ள முத்தி போயிடும் வாக்குவாதம். அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள சண்டை ஆயிட்டே இருக்கும். ஹீரோயின் இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த போக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அந்த ரூம்ல போயிட்டு அந்த பெண்டன்ட்ட தேட ஆரம்பிச்சுருவாங்க. இருக்கும்போதே பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிரும். அப்பாடா ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா அந்த பாக்ஸ தொறந்து பார்த்தா, அவங்க தேடி வந்த அந்த பெண்டன்ட் வந்து அதுல இருக்காது. இதனடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல திரும்ப தேட போயிடுவாங்க. இதுக்கிடையில அப்பாவும் மகனும் வந்துட்டு இப்ப அவ மகன ஷூட் பண்றதுக்காக கன்ன வேற எடுத்துருவாரு. அந்த டைம்ல தான் அவர் என்ன சொல்வாருன்னா, "இவ்வளோ நாள் நீ இப்படி கிடையாது. எப்ப அவ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பத்துல இருந்து தான் உன்னோட நடவடிக்கையே வேற மாரி இருக்கு. நீ இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அவளோட கதைய முடிக்கிறேன். அவள நான் இப்பவே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின இது பண்றதுக்காக போவாரு. இங்க போறத பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாரி இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, வேக வேகமா ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வந்துருவாரு. வந்த உடனே "நீ இங்க இருக்காத. உனக்கு நல்லதில்ல. எங்க அப்பாவால உனக்கு ஆபத்து இருக்கு. இந்த இடத்த விட்டு போயிடுன்னு" சொல்வாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இங்க பாரு நான் உன்ன நம்ப முடியாதுன்னு" சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த ஃபேமிலியோட ஹெட். அவர் என்ன விருப்பப்பட்டு கூட்டு வந்து வச்சிருக்காரு. நீ என் மேல ஆசைப்படுறன்றதுக்காக அவர் மேல தப்பு சொல்லாதன்னொன்னே, நான் சொல்றத இப்ப நீ நம்ப மாட்ட. ஆனா உன் உயிருக்கே இங்க இருந்து ஆபத்து. இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அப்படியே அவர்ட்ட பேசிக்கிட்டே இன்னொரு கையால வந்துட்டு அந்த அலமாரிய தொறந்து பார்க்குற மாரி முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோ என்ன பண்ண 2 கையும் புடிச்சு வச்சுட்டு, நான் சொல்றத நம்ப மாட்டியான்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் இப்ப என்ன சொல்லுவாங்க, எனக்கு தேவை அந்த பெண்டன்ட் தான். அது எங்க இருந்தோ அத எடுத்து குடுத்துட்டேன் அப்படின்னா, நான் உடனே அந்த டைம் நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே, ஹீரோட அப்பா வந்துட்டு அந்த பக்கமா ரூம் கிட்ட வந்துருவாரு. உடனே இவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கலாம்னு ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப ஹீரோயின் போகும்போது வேண்டாம் பேசாம இருன்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர் கதவு தொறந்துட்டு வந்தவர், "நீங்க இங்க தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிடும்போது, ஹீரோயின் வெளிய வருவாங்களா, அவங்கள ஷூட் பண்ண போலான்னு நினைக்கும்போது ஹீரோ நடுவுல வந்துருவாரு. உடனே அவங்க அப்பா வந்து ஹீரோவ ஷூட் பண்ணிருவாரு. பாரு ஹீரோயினுக்கு ஒரு மாரி பாவமா போயிடும். ஹீரோ பக்கத்துல உட்காந்து பேசுவாங்களா, அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, "நீ இந்த பெண்டன்ட்க்காக தானே வந்த. இந்தா இத எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோயின் கையில அத குடுத்துருவாரு. அவங்க நினைச்சது இப்ப அவங்களுக்கு கையில கிடைச்சிருச்சு. இந்த இடத்த விட்டு போயிடு, எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பா இருக்காருல்ல, "இவ்வளோ நாள் என் பையன் நல்லா தான் இருந்தான். நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பதான் அவன் இந்த மாரிலாம் மாறிட்டான். உன்ன சும்மாவே விட மாட்டேன்னு" அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. போயிருன்னு ஹீரோ சொல்லியே அவர் இறந்து போற கட்டத்துக்கு வந்துருவாரு. இந்த டைம் வந்து இவங்களுக்கு அந்த பெண்டன்ட் கிடைச்சதுனால சிஸ்டம் வேற கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பேக்லயே எண்ணிட்டே போயிட்டே இருக்கும். அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். கடைசி நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போட்டு ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப எங்க இருந்து ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ரூமுக்கு வந்திருக்கும்போது, அவங்க அப்பா வந்து கேட்பாரு, "இந்த டைம்ல என் பையனோட ரூம்ல என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் லாஸ்ட் டைம் அவர் என்ன ஹெல்ப் பண்ணாரு. அவருக்காக கிஃப்ட் குடுக்க வந்தேன்னு" சொன்னாங்கல்ல. அந்த சீன்ல இருந்து அவங்க ரீஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இப்ப ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, வேண்டாம் இப்ப நான் இத குடுக்க போனேன் அப்படின்னா, இப்ப இவங்க 2 பேருக்குள்ள என்ன பத்தின பேச்சு தான் வரும். அப்படி என்ன பத்தின பேச்சு வந்தா அது இங்க தான் போய் முடியும். அவன் இறந்துட்டான்னா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவர் இறந்தத நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. சோ அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்களா. இப்ப வந்து குடுக்காமயே மறைஞ்சு நின்னுட்டு அப்படியே அவங்க உள்ள போயிடுவாங்க. அந்த டைம் இவங்க 2 பேரும் சாதாரணமா அப்பாவும் மகனும் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சுப்பாங்க. இப்ப ஹீரோயின பார்த்த உடனே தான் ஆளாளுக்கு போட்டி போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை வர வேண்டாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் மாத்தி விட்டுருவாங்க. ஹீரோவ பார்க்க போவாங்க. அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர்ட்ட பேச போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஏன்னா ஹீரோயின் முகம் ஃபுல்லா வாடி போயிருக்கும். ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாரி நடந்திருந்தா ஹீரோ இறந்து போயிருப்பாரா. அதனாலே அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு, "யாராவது உன்னை கிண்டல் பண்ணாங்களா? எதுக்காக நீ சோகமா இருக்க? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து அவருக்கு ஷூட் பண்ணாங்களா, அந்த இடத்த அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, "உனக்கு ரொம்ப வலிச்சுதான்னு" சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. "எனக்கு ஒரு கனவு கண்டேன்" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்படி சொல்லிடுவாங்க. உடனே இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா இருப்பாங்க. இவங்களுக்கு அப்ப ஹீரோக்கு அவர பிடிச்சிருக்கும், இவங்களுக்கு அவர பிடிக்கும். 2 பேருமே அப்படியே ரொமான்டிக்கா அன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாக்கு இன்னொரு டவுட் வரும். அப்ப அவங்க ரூம்ல தான் தூங்கிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இப்ப 2 பேருமே ஃப்ரீயா உட்காந்து பேசுவாங்க. அப்ப "நீ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? என்ன யோசனையில இருக்க? உனக்கு என்னதான் வேணும்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, ஏன்னா ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோவ வந்து ஷூட் பண்ணும்போது என்ன சொல்வாருன்னா, "இந்த குடும்பத்துல இவனுக்கு இருக்க தகுதியே கிடையாது. இந்த குடும்பத்தோட ஹெட்டா நான் இவன இங்க இருக்க விட மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்வாரு. சொந்த பையனே இந்த மாரி அகங்காரமா இவர் பண்றாரு அப்படின்னா வந்து, இந்த ஃபேமிலிக்கு ஹெட்ன்னு இருக்கவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அப்படின்னா ஹீரோ அந்த ஹெட் ஆயிட்டாரு அப்படின்னா வந்துட்டு, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதனால இப்ப என்ன சொல்வாங்க, "நீ ஏன் வந்து இந்த ஃபேமிலியோட ஹெட்டா வந்து இருக்க முயற்சி பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்றேன்னு கேட்கும்போது, "இல்ல நீ இந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ ஏன் அதுக்காக வந்து போராடக்கூடாது? நீ ஹெட்டா மாறுறதுக்கு ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் கேட்டுட்டே இருக்க, இவரு பாட்டுக்கு ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு.
அதனால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னைக்கா இருந்தாலும் ஹீரோட உயிருக்கு வந்து ஆபத்து தான். ஏன்னா ஹீரோ என்ன வந்து அவன் விரும்புறான். அவன் என்ன விரும்புறது தெரிஞ்சா அவர் சுத்தமா வந்து அவர விட்டு வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாங்க. அதுக்காக இப்ப அவங்க என்ன நெனைப்பாங்க, ஒரு ஆள் கிட்ட கூப்ட்டு அவர வந்துட்டு ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்வாரு, அவர் வந்து ஒரு பெரிய ஆளு. அவர் வந்து அவ்ளோ சீக்கிரத்துல நெனைக்கிற மாரிலாம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. அப்ப இது ஒரு வழியே இல்ல. நான் தான் இதுக்கு ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாங்க. அதனால ஹீரோவோட அப்பா போற இடத்துக்குலாம் மறைஞ்சு மறைஞ்சு அவர்கிட்டயே பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. அத வந்து இவருக்கே ஏதோ டவுட் இருக்கும். யார் அங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா வந்து இப்ப குளிக்க போயிருப்பாரு. கேட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டே இருப்பாங்க. மறைஞ்சு மறைஞ்சு. ஹீரோ வந்து புடிச்சுருவாரு. என்ன சொல்வாருன்னா, "ஏன் நான் உன்ன வந்து சந்தோஷமா வச்சுக்கலையா? நீ எதுக்காக என் அப்பாவ பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி அப்படி கோவப்பட்டுட்டு இருப்பாரு. சம்மந்தமே இல்லாம. சொல்லாம உன்ன வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அதோட சும்மா இல்லாம என்ன பண்ணுவாங்க, இப்ப நேரா அவரோட ஆஃபீஸ்க்கு போணும். சாப்பாட்டுல ஏதாவது மிக்ஸ் பண்ணி குடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்களா சமைக்கிறேன்ற பேர்ல அது எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு போவாங்க. அங்க போன உடனே அங்க போயிட்டு ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் ரூமுக்கு போறதுக்காக முன்னாடி போம்போது, அங்க உள்ள ஆஃபீஸ்ல உள்ளவங்கலாம் எல்லாரும் பேசிப்பாங்க. யார் இந்த பொண்ணுன்னு கேட்கும்போது, இவரு தான் இந்த பொண்ண தான் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு வேற அங்க உள்ளவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அதோட இது ஹீரோ காதுல விழுந்து திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் போயிட்டு இருப்பாங்களா, அவ்வளோதான் அவருக்கு வேலையெல்லாம் விட்டுப்புட்டு இங்க வந்துருவாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நேரா ஹீரோவோட அப்பாவோட ரூமுக்கு போவாங்க. இன்னைக்கு உங்களுக்காக வந்து நான் ஸ்பெஷலா நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. இத பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைச்சுப்பாருன்னா வந்துட்டு, அவங்க வந்து செஞ்சு குடுக்குறது அவங்க அப்பாக்குலாம் செஞ்சு அவருக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்ணுவாரு, இந்த ஃபுட்ட நான் எவ்வளோ நாளா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொண்டு வந்த டப்பாவோட வாங்கிக்குவாரு. அப்பா உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அத்தன பேர கூட்டு வருவாரு. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்ளோ ஐட்டம்ஸ கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கையில வச்சு நின்னுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு தடவ பிளான் பண்ணும்போதெல்லாம் வந்து சொதப்புறானேன்னு சொல்லிட்டு அவங்க வேற மனசுக்குள்ளேயே இவர திட்டிட்டு இருப்பாங்க. பண்ணுவாரு அந்த பாக்ஸ்ல உள்ளத சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாய் தான் எடுத்து போடுவாரு. அதோட ஹீரோக்கு ஒரு மாரி மயக்கம் வர மாரி ஆயிடுமா, அத பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிரும். அப்ப நீ வந்து பாய்சன் பண்ணியிருக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லவும் ஆளுங்கலாம் வந்துருவாங்க. டக்குன்னு ஹீரோயின் வந்து சொடக்கு போடவும் அந்த டைமிங் டோட்டலா மாறிடும். இப்ப ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்குள்ள வராங்கல்ல, அது வரைக்கும் தான் வந்த மாதிரி தான் நெனைப்பாங்க. அதாவது இதுக்கப்புறம் அவங்க உள்ள போக நினைக்கல. ஏன்னா என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க உடனே ரீஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வந்த ஃபுட்ட வந்து டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. ஹீரோ அத மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு தெரியும் மறைஞ்சு மறைஞ்சு பார்க்க அவங்க போற மாரி போயிட்டு திரும்பி பார்த்துருவாங்க. எதுக்காக என்ன மறைஞ்சு மறைஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல நீ வந்துட்டு எங்க அப்பாவ பார்க்கறது, பேசுறதுலாம் எனக்கு பிடிக்கலன்ற மாரி சொல்வாரு. உனக்கு விஷயமும் புரிய மாட்டேங்குது. நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிறதுல நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கருந்து கிளம்பிருவாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு ஆள் வருவாரு. வந்தவரு ஹீரோ கிட்ட உங்க அப்பா உங்கள கூப்பிடுறாங்கன்னு சொன்னோனே ஹீரோயின் அவர் கண்ல படாம அப்படியே மறைஞ்சிருவாங்க. இவரும் அப்பா கிட்ட போய் பேசிட்டு கிளம்பிருவாரு. ஆனா இப்ப பார்த்தாருல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோனும் இவரும் பேசிட்டு இருந்தத போய் அவங்க அப்பா கிட்ட போட்டு குடுத்துருவாரு. உங்க பையனும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எதுவும் பெருசா சொல்ல முடியாது. ஆனா அவங்க அடிக்கடி பேசி பீட் பண்றாங்கன்ன உடனே இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கா, நம்மள பார்க்காம நம்ம பையன மட்டும் பார்த்துட்டு போறானா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோட அப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதோட இப்ப நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தோனே ஹீரோயின் கூட உட்கார்ந்து சாப்பிடும்போது ஹீரோயின் அவருக்கு பரிமாறிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவர் கேட்பாரு, ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்க, ஆனா என்ன மீட் பண்ணல, என் பையனை பார்த்துட்டு போயிருக்க, என்ன விஷயம், உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன, அவன் கூட நீ டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதா ரொம்ப நல்லது, இல்லைன்னா அது உனக்கு டேஞ்சரா போயிடுன்ற மாதிரி இவர் ஹீரோயினை மிரட்டுவார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, என்ன ஏன் நீங்க இப்படி தப்பா நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தேன், அந்த சாப்பாடை வந்துட்டு யங் மாஸ்டர் வந்துட்டு, அதாவது உங்க பையன் வந்துட்டு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்பாக்கு, நீ எடுத்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிட்டாரு, அதனால தான் அவர்கிட்ட நான் அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், மற்றபடி வேற எதுவுமே எங்களுக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியான்ற மாதிரி இவருக்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். அந்த டைம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதில் என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோ வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கேயே விழுந்து கிடக்குறாரு, அவரை வந்து காப்பாற்றி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இது மாதிரி அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காரு, நான் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோன்னே, சரி சரி உன் ஃப்ரெண்டு தானே சீக்கிரமாக கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனும் வேக வேகமாக கிளம்புவாங்க. ஹீரோனு கிளம்பி வராங்களா, வந்த உடனே ஆனால் இவர் என்ன சொல்வார், ஹீரோட அப்பா என்ன சொல்வார், அவளை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வேற அனுப்பி விட்டுருவாரு. அவர் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வருவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பார்க்க வரும்போது ஹீரோ ட்ரிங்க்லாம் பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் ஆளை செட் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லு அப்படின்னு சொன்னதுனால அவர் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பார். உள்ள வந்தோடனே ஹீரோ கண்ணடிச்சு அவரை வேற அனுப்பி விட்டுருவார். அதோட ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்சிடும், நீ ட்ரிங்க் பண்ணவே இல்லை, நடிச்சிட்டு தான் இருக்குன்றது நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருந்துட்டே இருப்பாங்க. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் பார்த்துருவாரு. ஹீரோயின் இதை கவனிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, திரும்ப சொடுக்கு போட்டு ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதன்படி ஹீரோயினை பார்த்தவர் இப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்வார், யங் மாஸ்டரும் அவங்களும் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிருவார். பேசும்போது இப்போ ஹீரோயின் வந்துட்டு மறுநாள் காலையில் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்போ அவங்க அப்பா வந்து வந்துருவாங்க. வந்த உடனே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்வாருன்னா, நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரே ஃபன் தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா கேட்டுகிட்டே வருவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்துட்டு என்ன சொல்வாங்க, நான் அங்கே போனேன், ஆனால் உங்கள் பையன் வந்துட்டு அங்கே தனியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தார், அவரையும் பார்த்தேன் கொண்டுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோட அப்பா ஒரு ஆள் அனுப்பினார்ல, அவர் என்ன ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து எதுவும் பண்ணலை, அவர் வந்து யங் மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணாலும் அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் தான் சொடுக்கு போட்டாங்களே, ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுனால இப்போ இவருக்கு சந்தேகம் இல்லை, நார்மலாக தான் பேசுவார். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு பரிமாறன்ற பேரில் உங்களுக்கு டீ வேணுமா, அதாவது மில்க் வேணுமா, சோயா மில்க் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பரிமாறிட்டு இருப்பாங்க. வர வர அவனுக்கு சரியே இல்லை, அவன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான், வெளி உலகத்தில் நிறைய டேஞ்சர் இருக்குது, அவனுக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். இந்த டைம் பார்த்து ஹீரோ வருவாரா,
வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அடுத்து ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்து ஹீரோட அப்பா அவர் என்ன சொல்வார், நானும் இவளும் வந்துட்டு ஒன்றா அந்த பார்ட்டிக்கு வந்துடணும்னு ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வரும். உடனே வந்துட்டு ஹீரோயின் டக்குன்னு வந்து ஆமா இவர் கூட போக தான் எனக்கு விருப்பப்படுறேன்னு சொல்லவும் ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருவாரு. வந்து ஹீரோனோட வந்திருப்பாரு, ஹீரோவும் வந்து அங்கே வந்திருப்பாரு. இப்போ அவர் இங்கே ஹீரோனையே பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதாவது பண்ணி இவரோட கதையை முடிச்சு கட்டிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஃபேமிலியோட தலைவராக ஆக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்டன்ட்டை நம்ம எடுக்கணும், அந்த நம்ம டாஸ்க்கும் முடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. ஸோ அதுக்காக நிறைய முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பார்ட்டிலேயே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு போலீஸாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், இங்கே வந்துட்டு கேம் விளையாடுறவங்களெல்லாம் வந்துட்டு அவரே பிடிக்கணும். ஸோ அவங்க அப்பாவே எப்படியாவது பிடிக்கணும், அவங்க அப்பா கூட விளையாடுறவங்களே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம டைம் ஆகிறதுக்குள்ள அவங்க அப்பா கதை எப்படியா முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரா, அங்கே போயிட்டு அவங்க அப்பா வந்து ஹீரோன் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அவர் மயக்கத்தில் கிடக்கும் போது தான் ஹீரோ வந்து பார்ப்பாரு. அப்போ வந்துட்டு அவர் வந்து யார்ப்பா அவங்களை இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ வந்து ஹீரோட அப்பா என்ன சொல்வார், ஹீரோயின் வந்து மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க அந்த கண்ணாடி பக்கமாக. மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறது இவர் பார்த்துருவார். அவள் வந்து மோசமானவளாக இருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஷூட் பண்ண போக ஹீரோ வந்து விட மாட்டார். இப்படி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாக அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவங்க அப்பாவை ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ஹீரோனை எல்லாரும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ண ஆளுங்கெல்லாம் கூட்டு வருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது சொடக்கு போட்டு விட்டுருவாங்க. அதோடு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹீரோட அப்பாவை சுட்டதோடு தான் நிற்கும். ஹீரோன் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே டவுட் பட்டுட்டு ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து போலீஸ் தானே அவரை கூட்டு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக. டீமில் இருக்கவங்களாம் ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணதுனால ஹீரோ வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணது ஹீரோக்கு வந்து விருப்பமே இருக்காது. அங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு போகணும்னு நினைக்கும் போது அங்கே உள்ளவங்களாம் என்ன சொல்வாங்க, நீ பண்ணுறது சரியில்லை, அவன் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோவால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு நினைப்பாரு. நான் தான் அவரை சுட்டேன் அப்படின்றதுல எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வெயிட்டராக வேலை பார்க்குற ஒருத்தர் தான் சொன்னாருன்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்வாங்க, அவரை கூப்பிட்டு வேணா கேளுங்க, நான் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ண போயிருந்தேன் தவிர நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்படியே வாக்குவாதம் நடக்கும். ஆனால் ஹீரோ வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அவர் கையில் ஒரு கையில் கன்னு ஒரு கையில் வந்துட்டு அந்த பெண்டன்ட் இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் கையில் வச்சுட்டு இருப்பாரு. இப்போ என்ன சொல்வார், இந்த பெண்டன்ட் எடுக்கிறதுக்காக தான் யாரும் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பாவை ஷூட் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். இதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆள் ஆப்போசிட்டில் இருக்கார் போலீஸ், அவர் வந்து ரொம்ப துள்ளிட்டே இருப்பார். அவர் 4 பேர் பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ கையில் உள்ள பெண்டன்ட்டும் கன்னு வந்து கீழே விழுந்துரும். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்வார், அது எடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருந்தவங்க அந்த பெண்டன்ட்டை மட்டும் கையில் எடுத்து வச்சுப்பாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஆப்போசிட்டில் பிடிச்சி வச்சிருக்கவர் என்ன சொல்வார், பாத்தியா அவளை நம்பாதன்னு சொன்னா பாத்தியா, அவள் வந்துட்டு நீ எதை எடுக்க சொன்னா அவள் எதை எடுக்கிறா பாரு, இவன் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவார். திரும்ப ஹீரோயினை பார்ப்பாரா, பார்க்கும்போது ஹீரோன் ஒரு மாதிரி அழுதுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்படி பிடிக்க வருவாரா, பிடிக்க வரும்போது பார்த்தா ஹீரோனை பிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் டோரே ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னா ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு இந்த பெண்டன்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன், இப்போ நான் அதை எடுத்துட்டேன், நான் உன்னை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. என்னடா இது புதுசாக எங்கே தினம் முழிச்சிச்சு இந்த கதவு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ணாடியில் இருக்கு. ஹீரோனை டச் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னு ஹீரோ தடுமாறிட்டே நின்றுட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் அந்த டைமிங் எண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெண்டன்ட் வந்து கீழே போட்டதில் உடஞ்சிருக்கும். அது உடஞ்சதுனால இந்த இந்த இப்போ நடந்ததில் அது எல்லாமே வந்து கேன்சல் ஆகியிருக்கும். அதனால ஹீரோயினை இப்போ டச் பண்ணுற மாதிரி முடியும். அப்போ தான் அவர் சிரிப்பார், பாத்தியா. ஆனால் அவருக்கு இப்போ எதுவுமே தெரில. அந்த பிடிச்சி வச்சிருக்காங்களா அவர் என்ன சொல்வார், அவளை நீ நம்பாத, அவள் இந்த பெண்டன்ட்டுக்காக தான் வந்தா, அவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. திரும்ப திரும்ப அவர் அதே தான் சொல்லிட்டே இருப்பார். இதுக்காக தான் வந்தியா, இதுக்காக வந்துன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்வார், அவளை நம்பாத, அவள் சொல்கிறதெல்லாம் போய் தான், அவள் பண்ணுறது எல்லாமே ட்ராமா தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும். மொதல் அவனை இங்கேருந்து தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி ஹீரோன்ட்ட கேட்பாரு, என்ன ஆச்சு, எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிட்ட, நான் உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நீ வந்து அந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலை எதுக்காக அந்த பெண்டன்ட்டை நீ எடுத்த கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோன் எதுவும் பேசாமல் நின்றுட்டே இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு ஹீரோ பொறுமையாக கேட்பாரு, உனக்கு எதுவும் பணம் தேவை அப்படி இப்படின்னு இருக்கா, நான் வந்து இவ்வளோ பணக்காரனாக இருக்கேன், நீ கேட்டிருந்தா நான் உனக்கு பணம் கொடுத்துருப்பேன், ஒருவேளை அந்த பெண்டன்ட் தான் வேணும் நீ என்கிட்டே கேட்டிருந்தா கூட நான் அதை உன்ட்ட எடுத்து கொடுத்துருப்பேன், எதுக்காக என்கிட்ட எல்லா நேரமும் வந்து போய் சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோன் வாயே திறக்க மாட்டாங்க. நீ சொல்லலைன்னா நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, உனக்கு என் மேலே சுத்தமான லவ்வே இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எனக்கு எந்த கிளம்புறேன்னு சொல்லும்போது ஹீரோன் இப்போ உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாரு, நான் இங்கே வந்தது வந்து பெண்டன்ட் எடுக்க தான் வந்தேன், ஆனால் உன்னை நேசிச்சது நான் உண்மைதான், ஆனால் பெண்டன்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு நான் வந்துட்டு நான் என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போகணுமா, எந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. வீடுனா இந்த உலகம் கிடையாது, இந்த உலகத்தை தாண்டி உள்ள உலகம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஆமாம், இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இந்த பெண்டன்ட் வந்து உங்கள் ஃபேமிலியில் தான் இருக்குது, அந்த பெண்டன்ட்டை எடுத்துகிட்டு வர்றதா என்னோட டாஸ்க்காகவே இருந்தது, அதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் என்னோட வீட்டுக்கு போகணும், அதாவது இந்த உலகத்தை தாண்டி உள்ள ஒரு இடத்துக்கு நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. இப்போ மனசுடைஞ்சே போயிடுவாரா. அப்போ தான் ஹீரோனுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியாது. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீ போகிறது தான் போகிற, அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு 1 வீக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ அந்த பெண்டன்ட் வேறு உடஞ்சிருச்சுல, அதை நம்ம எல்லாம் சரி பண்ணி அதை நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி 1 வாரம் இருக்கும், அந்த 1 வாரத்துக்குள்ளே நான் உன் மேலே ஆசைப்பட்டுட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வாழணுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கும் அவரை பிடிச்சதுனால ஒத்துப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த 1 வீக்குள்ளே கல்யாணம் பண்ணி அவங்க வாழணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்காக பர்ச்சேசிங்காக வந்துட்டு கல்யாண ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய வேலை இருக்குல்ல, அதுக்காக போவாங்க. அப்படி போகும்போது ஹீரோ கூட்டிகிட்டு போவார். அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாறி அந்த கலர் ட்ரெஸ்லாம்
காசெல்லாம் வாங்குவாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படியே ரொமான்டிக்கா இருப்பாங்க. ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடும். அவங்க லைஃப் அவங்கவங்க ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயினுக்காக அவர் சமைச்சுலாம் குடுப்பாரு. அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப காரமா இருக்கும். துப்பிரு துப்பிருன்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அவங்க துப்ப மாட்டாங்க. அவர் செஞ்சு குடுத்ததுனால அப்படியே முழுங்கிருவாங்க. அப்புறம் அவர் பதறி போய் அவங்களுக்கு தண்ணியெல்லாம் குடுத்து அவங்களுக்கு ஓகேவாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ நினைச்சு அவங்க கவலைப்படுவாங்க. "உன்னோட ஃபியூச்சர் லைஃப் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா இன்னும் 1 வாரத்துக்கு மேல ஹீரோயினால இங்க இருக்க முடியாது. ஹீரோ என்ன சொல்வாரு, "காலையில எந்திரிச்சேன் அப்படின்னா உன்ன நான் பார்க்கணும். நம்மளுக்கு நெறைய குழந்தைங்க பொறக்கணும். அதுங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்கள நேசிச்சுட்டு இருப்பாரு. அந்த பெண்டன்ட் இருக்குல்ல, அத சரி பண்றதுக்காக ஒரு கடையில குடுத்துருப்பாங்க. அத வாங்குறதுக்காக போவாங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கூட வேலை பார்த்தார்ல, அந்த போலீஸ்கார் வந்துட்டு, "நீ இன்னும் இங்க தான் சுத்திட்டு இருக்கியா? உன்ன சும்மாவே விட மாட்டேன்னு" ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டே வருவாரு. ஹீரோயினுக்கு நாளைக்கு தான் கல்யாணம். அதாவது அந்த இதுபடி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் முன்னாடியே கிடைச்சிரும். எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, அது நாளைக்கு தான் இனிமே நடக்க போறதா இருக்கும். இருக்கு அப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கும் அவர் மைண்ட்ல ஒரு பிளான் பண்ணிடுவாரு. ஹீரோயின் மறுநாள் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வரும். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பசிக்கும்ல, அதனால ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, ஹீரோயின் அத சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே அதுல ஏதோ மயக்கமா ஆக்குற மாரி கலந்து விட்டுருப்பாங்க. ஸ்நாக்ஸ்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. வச்சுருவாரு. இப்ப ஹீரோ வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் இப்ப மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கும்போது, இவரு அவ்வளவுதான் அவங்கள மிரட்டி கூட்டு வந்துட்டே இருப்பாரு. ஹீரோ வந்து பார்த்து அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அவள விடுன்னு சொல்லும்போது, இதுல சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்துல ஹீரோ கிட்ட சைனும் வாங்கிக்குவாரு. இப்ப அவள விடுன்னு சொல்லும்போது, 30 வருஷமா இந்த மாரி திருடங்களெல்லாம் நான் புடிக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். நீ இடையில பூந்து பூந்து நீ இத இது பண்ணிட்டே இருக்க. இதெல்லாம் நல்லதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு அவள நீ நினைக்கிற மாரி கிடையாது. அவள விட்டுரு அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோ வந்து நம்பவே மாட்டாரு. அது தெரியாது. இப்ப அவரு என்ன பண்ணுவாரு, இவரு ஹீரோவோட அண்ணன் இருக்கார்ல, இன்னொரு பிரதர் இருப்பாரு. அவரு வந்துட்டு அவங்க வீட்ல இருந்து வெளிய அனுப்பியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த அவரு அந்த தலைவர் ஆகணும் அப்படின்றது இருக்கிறதுனால அந்த வீட்ட விட்டே அனுப்பியிருப்பாங்க. அவருக்கு இப்ப ஹீரோ மேல சரியான கோவம் இருக்கும். இந்த சொத்தெல்லாம் உனக்கு சம்மந்தமே இல்லன்னு சொல்லிட்டு எழுதி குடுன்னு சொல்லும்போது, ஹீரோ அதெல்லாம் எழுதி குடுத்துருவாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின புடிச்சு வச்சுட்டு அந்த கண்ண அவர்ட்ட தூக்கி போட்டு, இப்ப நீ வந்து நீயா இறந்து போயிடணும். அப்பதான் இவள விடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டவும், ஹீரோ வந்து தன்ன தானே இது பண்ணிக்க கூட ரெடி ஆயிடுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் ஷூட் பண்ணிப்பாரு. இதனால இவங்க 2 பேருக்குமே காயமாயிட்டு 2 பேருமே இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின் இப்ப முழிச்சு உட்கார்ந்திருக்கும்போது தான் அவங்க டீம்ல உள்ள எல்லாருமே வருவாங்க. இப்ப ஆக்சுவலா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோவோட பிரதர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் மாதிரி உள்ள நெறைய பேர் வந்து வேலைக்கு சேர்றாங்கல்ல, அவங்க கிட்டலாம் வந்துட்டு அவங்களோட கேரக்டர்ல, கெட்டப்ல எல்லாமே அவங்கள மாரியே வந்துட்டு சிஸ்டம்ல ஒரு ஒரு இத உருவாக்கி வச்சுர்றாங்க. அவங்க தான் போயிட்டு இந்த வேலையெல்லாம் செய்றோம் அப்படின்ற மாதிரி குடுத்துர்றாங்க டாஸ்க்கு. அதுதான் ஹீரோயினுக்கும் அந்த மாரி வந்திருக்கு. அது வந்துட்டு ஃபுல்லா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப ஹீரோயின இந்த மாதிரி உருவாக்கி, அவங்க வீட்லயே போயிட்டு அந்த பெண்டன்ட்ட எடுத்துட்டு வர தானே சொல்லியிருப்பாரு அவரு. அப்படின்றது இப்ப ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நல்லா உடம்பு தேறினதுக்கப்புறம் முழிச்சு வருவாங்க. அப்ப ஹீரோவ பார்ப்பாங்க. அவங்கள பார்க்கவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோவும் இப்ப தேறி வந்துருவாரு. அவங்க அண்ணனெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்னு நெனைப்பாரு. ஏன்னா, இந்த மாதிரி உயிர் உள்ளவங்களுக்கே வந்துட்டு இந்த மாரி ஒரு கேரக்டர ஏற்படுத்தி குடுத்து, அவர் இத பெண்டன்ட்க்காக இந்த மாரிலாம் பண்றாரு. அந்த சொத்தெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்றாருன்றதுனால, அவர அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணனும் நெனச்சுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்ப அவர் கூடயே இருந்து தானே அவர் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவோட பிரதர் இருக்கார்ல, அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கூட போய் பேசி பழகுற மாரி நடிப்பாங்க ஹீரோயின். அப்படி நடிக்கும்போது அவர் ரொம்ப இதா இருக்க நேரத்துல வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு எப்படியாவது அவர வந்து இது பண்ணணும்னு நெனைக்கும்போது, கரெக்ட்டா அவர் வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாரு. வந்துட்டு ஏன்னா யாரும் இல்லாத நேரத்துல பார்த்து ஹீரோ இருக்கார்ல, இவர் ரொம்ப கெட்டவரா தானே இருக்காரு. அதோட அவர் கதைய முடிச்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் அவர அரெஸ்ட் பண்ணிடுவாரு இவ்வளோ நாள் பண்ண வேலைக்கெல்லாம். இப்ப ஹீரோனுக்கு எந்த டாஸ்க் அதெல்லாம் இருக்காது. இவர் குடுத்த டாஸ்க்னால தானே அவங்களுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்துச்சு. இப்ப ஹீரோட அப்பா வந்து நல்லவரா தான் இருப்பாரு. அவருக்கு இந்த மாரி ஒரு கதைய உருவாக்குனதே வந்து ஹீரோட பிரதர் தான். இப்படியெல்லாம் இந்த சிஸ்டத்துக்கு சொல்லி, நீ போயிட்டு இது மாரிலாம் பண்ணணும்னு சொல்லி குடுத்த டாஸ்க் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்ப அவங்களுக்கு ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம டாஸ்க்ல இல்ல. இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம்ன்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. அப்ப ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் வந்து இப்ப நடந்துரும். திரும்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.